Dear student, good morning to all. Today topic பார்த்தீங்கன்னா லோன்ஸ். நம்ம லோன்ஸ்னால் என்ன, லோன்ஸ் அண்டு அட்வான்ஸ் அதை பற்றி நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு நம்ம அட்வான்ஸ் பார்த்தாச்சு, இப்போ லோன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா கமர்ஷியல் பேங்க் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சிங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் தெரிஞ்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன் உங்களுக்கு, அப்போ தான் இன்னும் சிலபஸ் நிறைய முடிக்க வேண்டியது இருக்குது. ஸோ உங்களுக்கு புரியும்படியாக ஷார்ட்டாக சொல்லி போயினே இருக்கிறேன். ஓகேங்களா? இப்போ லோன்ஸில் பார்த்தீங்கன்னா எதனால் உங்களுக்கு லோன்ஸ் கொடுக்குறாங்க சார் அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம கிராமப்புறத்துலேயோ இல்லை நகர்ப்புறத்துலேயோ என்ன பண்ணுவாங்க, லோன்ஸை ப்ரொவைட் பண்ணுவாங்க. யாருன்னா அந்த முத்தூட் ஃபினான்ஸு, அப்புறமேட்டுக்கு மைக்ரோ ஃபினான்ஸ், அப்புறமேட்டுக்கு இன்னும் சின்ன சின்ன நிறுவனங்களெல்லாம் என்ன பண்ணுவோம், ஃபினான்ஸ் நிறுவனங்களெல்லாம் மகளிர் குழுக்களுக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு 50,000 இல்லை 60,000 இல்லை 30,000 40,000 என்ன பண்ணுவாங்க, லோன்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, மாத தவணை முறையில் லோனை அவங்கள பே பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம் ஷார்ட் டேர்ம் லோன்ஸ் அண்டு மீடியம் டேர்ம் லோன்ஸ் எல்லாம் இருக்குது. அடுத்துதான் நான் வீடு கட்டணும், ஏன்னா வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, பேங்க்கில் என்ன பண்ணுவாங்க, லோன்ஸை வாங்குவாங்க, ஹவுசிங் லோன்ஸ் வாங்குவாங்க. ஓகேங்களா? ஹவுசிங் லோன்ஸ் வாங்கும்போது அவங்களுக்கு தேவையான லோன்ஸை அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. பேங்க்கில் குறுகிய காலகட்டத்தில் நீங்கள் செலுத்தணும், இல்லை நீண்ட காலத்து ஒரு பீரியட் வச்சுக்கோங்க. நான் ஒரு 15 வருஷத்தில் இல்லை 5 வருஷத்தில் நான் என்ன பண்ணுறேன், ஒரு 5 இயர்ஸில் நான் லோன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஹவுசிங் லோன்ஸ். நெக்ஸ்ட்டு என்ன சார் அப்படின்னு பார்க்கும்போது, நான் பிஸ்னஸை ரன் பண்ணணும், பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும், அதுக்காக எனக்கு ஒரு கன்சூமர் லோன்ஸ் வேணும், கன்சூமர் லோன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கன்சூமர் லோன்ஸ் கேட்கலாம், வாங்கிக்கலாம். அதுக்கான குறுகிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அதை நம்ம ப்ரொவைட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு என்னென்னா, எனக்கு வெஹிக்கிள்ஸ் தேவைப்படுது, நான் ஒரு காரோ இல்லை 2 வீலரோ என்ன பண்ணணும், நான் வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா அது என்ன பண்ணுவாங்க, வெஹிக்கிள் லோன்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அடுத்துதான் நான் நல்லா மேற்படிப்பு படிக்கணும், நல்லா ஹையர் எஜுகேஷன் நம்ம படிக்கணும், அதுக்காக எனக்கு பணம் தேவைப்படுது. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணலாம், நம்ம எஜுகேஷன் லோன்ஸ் வாங்கிக்கலாம், பேங்க்லேருந்து வாங்கிக்கலாம். ஸோ அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அன்றாட தேவையாக என்ன, ஒரு மனுஷனுக்கு திடீர்னு அன்றாட தேவையை நிறைவேற்றக்கூடியது ஒரே ஒரு லோனு மட்டும்தான். அது ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸோ இல்லை ஒரு 15 மினிட்ஸோ அந்த லோன்ஸை ப்ரொவைட் பண்ணிக்கலாம். எது அப்படின்னு கேட்கும்போது கோல்டு லோன். நகை என்கிட்ட 1 சவரம் இருக்குது சார், என்கிட்ட 4 சவரம் இருக்குது சார், எனக்கு அன்றாட தேவை, இப்போ எனக்கு அர்ஜென்ட்டாக எனக்கு தேவைப்படுது, உடனே நான் இந்த பணத்தை வாங்கணும் அப்படின்னு பார்க்கும்போது அந்த புரோக்கர்ஸ் கடை இருக்குல்ல, அந்த புரோக்கர்ஸ் ஷாப் கிட்ட போயிட்டு என்ன பண்ணலாம், வைக்கலாம். இல்லை பேங்க்கில் போயிட்டு என்ன பண்ணலாம், பணத்தை வச்சு அந்த நகையை வச்சு பணத்தை வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயத்துலலாம் என்ன ஆகுதுன்னா, இந்த 5 விதமான லோன்ஸை பேங்க்கு அண்டு சின்ன சின்ன ஃபினான்ஸ் நிறுவனங்களெல்லாம் கொடுக்குது. இப்போ நம்ம இதை பற்றி பார்க்கலாம். லோன்ஸ்னால் என்ன, அதுக்கான கால அட்டவணை எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, ஷார்ட் டேர்ம் லோன் அண்ட் மீடியம் லோன் are provided by commercial banks against eligible collateral to business concerns. It is a definite sum of money loaned for a definite period. இது என்னன்னா, ஒரு குறுகிய கால கடன், நீண்ட கால கடன். இது என்ன பண்ணுவாங்கன்னா, வணிக வங்கிகள் பிணையத்தோடு வைக்கக்கூடிய, பிணையம்னா அதை கலெக்சுவல் அப்படின்னு சொல்லுவாங்க, கலெக்சுவல். அது இல்லாமல் ஒரு தகுதி வாய்ந்த நபர்களுக்கு மட்டும்தான் இந்த லோன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒரு ஒட்டுமொத்த தொகையை குறிப்பிட்ட காலகட்டத்தில் கடன் வழங்குவதை இது குறிக்கிறது. ஆனாலும் அந்த தொகையை என்ன பண்ணுவாங்கன்னா, தவணை முறையிலையோ இல்லை அதெல்லாம் இது சொல்லப்பட்டிருக்காங்க பாருங்க. இட் இஸ் ஏ ரீபேபிள் இன் த ஒன் லம்ப் ஆஃப் ஆர் இன்ஸ்டால்மெண்ட்.
லம்பாக வந்து ப்ரொவைட் பண்ணலாம், அதாவது ஒட்டு மொத்தமாகவும் கட்டலாம், இல்லைன்னா தவணை முறையிலையும் இதை பே பண்ணலாம், இந்த லோன்ஸ் வந்து பே பண்ணலாம் அப்படின்றாங்க. இன்ட்ரெஸ்ட் இஸ் பேயபிள் ஆன் த என்டையர் லோன் அமௌண்ட். அதாவது இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தவணை முறையில் செலுத்தும் பொழுதோ இல்லை முழு கடனை வந்து தொகையும் வந்து வட்டியுடன் தான் செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, லோன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. லோன்ஸ் கொடுக்குறதுனாவே அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டோடு தான் லோனு கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஒரு சம் பர்சன்டேஜ் 2% இருக்கலாம், 3% இருக்கலாம், இல்லை 4% இருக்கலாம். அந்த பர்சன்டேஜுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க, லோன் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து லோன்ஸ்னால் என்ன, இன்ட்ரெஸ்ட்டுக்கு தான் வந்து லோனே கொடுக்குறாங்க. அது முதல்ல தெரிஞ்சுக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹவுசிங் லோன்ஸுடைய டேர்ம்ஸ் என்ன சார் அப்படின்னு பார்க்கும்போது, டேக்கிங் த லிட்டில் டீட்ஸ் ஆஃப் த ஹவுஸ் ஆஸ் collateral security based on the monthly income of the borrowing customers. அதாவது கடன் பெறுபவருடைய மாத வருமானத்தை அடிப்படையாக கொண்டு முன்கூட்டியே என்ன பண்ணுறாங்க, நடுத்தர மற்றும் நீண்ட கால வீட்டு கடன்களை வந்து வழங்குவதற்கு, வீடு கட்டுவதற்கோ இல்லை வீடு வாங்குவதற்கோ அவங்களுடைய அந்த அவங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, செக்யூரிட்டி டாக்குமெண்ட்ஸ், அந்த டாக்குமெண்ட்ஸ் வச்சு என்ன பண்ணுவாங்க, லோன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. த கஸ்டமர் ரீபே த லோன் இஸ் ஈக்குவேட்டட் மந்த்லி அண்ட் இன்ஸ்டால்மெண்ட். அதாவது இன்ஸ்டால்மெண்ட்னா இஎம்ஐயில் வந்து பே பண்ணுவாங்க. இஎம்ஐனா இன்ஸ்டால்மெண்ட் மணி அதாவது ஈக்விட்டட் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட், அதுதான் வந்து இஎம்ஐன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து ஹவுசிங் லோன்ஸுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதை நீண்ட காலத்துக்கு கூட நம்ம எடுத்துக்கலாம், ஒரு 5 இயர்ஸ் கூட எடுத்துக்கலாம், 15 இயர்ஸ் எடுத்துக்கலாம். அதுமாரி என்ன பண்ணலாம், லோன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கன்சூமர் லோன்ஸ் எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, கன்சூமர்ஸ் டூரபிள்ஸ் லைக்ஸ் refrigerator, air conditioner, laptop, washing machine, televisions, etc. can be purchased by customers which consumer loans from banks. The product purchase is hypothecated secured loan arrangement where the movable asset remain with the borrowers as security for the consumer loan amount. இந்த லோன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு நமக்கு தேவையான வீட்டுக்கு தேவையானதோ இல்லை வேறு ஏதாவது ஒரு சாதனங்கள் ஒரு குளிர் சாதன பெட்டியோ இல்லை குளிரூட்டும் பெட்டியோ இல்லை மடிக்கு லேப்டாப் இல்லை வேறு ஏதாவது ஒரு இயந்திரமோ வாங்கிறது என்னென்னா இந்த கன்சூமர்ஸ் லோன் மூலிமா வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் லோன்ஸ், 2 வீலர்ஸ், கார்ஸ், buses and over the other vehicles can be purchased by individuals as well as institutions obtaining vehicles loans from the banks. அதாவது இந்த வெஹிக்கிள் லோன் பொறுத்த வரைக்கும் இருசக்கர வாகனங்கள், அம்மட்டுக்கு சீரூர்ந்து, பேரூர்ந்து மற்றும் இதர வாகனங்கள் தனிநபர்களாலும் நிறுவனங்களாலும் வங்கிகளினுடைய வாகன கடன் மூலமாக இது வழங்கப்படுகிறது. இந்த வங்கி கட்டிலிருந்து பெறும்போது மொத்தமாக செலுத்துவதிலும் இல்லை தவணை முறையில் செலுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதுக்கான அந்த பத்திரப்பதிவெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, வெஹிக்கிள் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் புக்ஸ் ஆர் டெபாசிட்டட் with the bank and on a full payment of loan amount it will be handed over the customers. கடன் தொகை முழுவதுமாக செலுத்தப்பட்ட பின்பு வாடிக்கையாளர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வெஹிக்கிளுடைய ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் புக் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இல்லைன்னா அந்த புக்கை வந்து நீங்கள் கட்டலை அப்படின்னு பார்க்கும்போது அந்த வெஹிக்கிளையும் அந்த புக்ஸையும் சேர்த்து என்ன பண்ணுவாங்க, பேங்க்கே வந்து மறுபடியும் எடுத்துக்குவாங்க. ஸோ உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. அதை நீங்கள் எப்போ பே பண்ணுறீங்களோ வட்டியோடு தான் கலெக்ட் பண்ணி வாங்கிக்குவாங்க. ஓகேங்களா? அதுதான் வந்து வெஹிக்கிள் லோன்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் லோன்ஸ் பொறுத்த வரைக்கும் லோன் இஸ் ப்ரொவைடட் பை பேங்க்ஸ்
to student for studying undergraduate, postgraduate or professional courses. அதாவது இளங்கலை, முதுகலை மற்றும் தொழில்முறை படிப்புக்கு மட்டுமே என்ன பண்ணுறாங்க, மாணவர்களுக்கு கல்வி கடன் வழங்குகிறது. இந்த கல்வி கடன் மூலயமாக என்ன பண்ணுறாங்கன்னா, லோன் மே பி received in installment to pay the educational fees every year. After completion of the course, 1 year is allowed for the student to get employed. Afterwards, the student should repay the loan with interest for the entire period. Interest is charged from the date of first installment of loan amount payment. இந்த லோன் அமௌண்ட் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம கல்வி வந்து முடிச்சுட்டுன்னு வச்சுங்களேன், இல்லை கல்வி வந்து ஒரு 2 வருஷம் 3 வருஷம் நடக்குது, அதுக்கு அந்த ஆண்டு வருமானம் எல்லாமே என்ன பண்ணுறாங்க, இந்த லோன் மூலிமா, எஜுகேஷன் லோன் மூலியமாகவே அவங்க பே பண்ணிடுறாங்க. ஓகேவா? உன்னுடைய பணத்தை எல்லாமே வந்து எஜுகேஷன் லோன் மூலிமா பே பண்ணிடுறாங்க. நீங்கள் கல்வியை வந்து முடிச்சிட்ட உடனே ஒரு 1 இயரோ இல்லை 2 இயர்ஸில் என்ன பண்ணுவாங்க, நீங்கள் வந்து வேலைக்கு போயிடுவீங்க. அப்போ வேலைக்கு போகும்போது அங்கேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா, மாதம் வந்து மாத சம்பளத்தில் உன்னுடைய பணத்தை வந்து என்ன பண்ணுவாங்க, பெற்றுக்கொள்வாங்க, அவங்க ரிசீவ் பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லைன்னா, நீங்கள் வந்து ஒட்டு மொத்தமாக நான் பே பண்ணுறேன், கல்வியை முடிச்சுட்டு 1 இயரில் நான் பே பண்ணுறேன் அப்படின்னாவும் ஒட்டுமொத்த பணத்தை என்ன பண்ணுவோம், 1 லேக்கோ 2 லேக்கோ இல்லை 50,000 என்ன அமௌண்ட்டோ அது வந்து என்ன பண்ணுவோன்னா நீங்கள் பே பண்ணிடணும். அதுதான் வந்து இங்கே எஜுகேஷன் லோனாக சொல்லப்பட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜுவல் லோன் ஆல்ரெடி நம்ம கேள்விப்பட்டது தான். கஸ்டமர்ஸ் pledge their gold, jewels and obtain loans from banks. The margin and requirement is fixed by the RBI. Interest should be paid every month. Otherwise, interest is charged within 12 months, and the customer can redeem or else can be refused அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வாடிக்கையாளர்களுக்கு தங்க நகைகள் கடனாக அதாவது அடமானமாக வைத்து வங்கிகளிலிருந்து கடன் பெறலாம். இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, இந்திய ரிசர்வ் வங்கியால் நிர்ணயிக்கப்பட்டிருக்காங்க வட்டி விகிதம், இந்த அளவுக்கு ஒரு சவரனுக்கு இவ்வளோ % தான் நீங்கள் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ஆர்பிஐ வந்து நிர்ணயிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வட்டி ஒவ்வொரு மாதமும் செலுத்தப்பட வேண்டும், இல்லை என்றால் வட்டி போடுவாங்க. அது வட்டிக்கு வட்டி விதிக்கப்படும். இது வந்து 12 மந்த்துக்குள் வாடிக்கையாளர் மீட்டெடுக்க முடியும். இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அடமானம் வைக்க முடியாது. மறுபடியும் என்ன பண்ணுவாங்க, ஒரு நினைவூட்டல் கடிதம் வந்து அனுப்புவாங்க. அந்த நினைவூட்டு கடிதமும் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அது வந்து ஏலத்துக்கு விட்டுருவாங்க. உங்களுடைய ஜுவல்லர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஏலத்துக்கு விடப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து லோன்ஸ். ஓகேங்களா?